நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைக்கு ஒரு அன்பருடைய ஜாதகத்தை உங்கள் முன் எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். கடந்த 4 வருடத்திற்கு முன்னால் சென்னையில் அவர் என்னிடத்தில் பார்த்த பரிச்சயம் உண்டு. இப்பொழுது மீண்டும் அவர் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்கிறார். அந்த அடிப்படையில் முதலாவதாக அவருடைய டேட் ஆஃப் பர்த் பாருங்கள். 4/3/1974 பிறந்தவர். பிறந்தது டைம் 10:50 PM, சென்னையில் பிறந்தவர். முதலாவதாக கிரகத்தினுடைய அடைவு, அதாவது அவர் பிறந்தது துலா லக்னம். ராசி பாருங்கள், மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். பிறக்கும் பொழுது குரு திசையினுடைய இருப்பு 4 வருடம் 6 மாதம் 19 நாள் இருப்பு இருந்தது. இப்பொழுது நடைமுறையிலே அவருக்கு சுக்கிர மகாதிசையிலே சூரிய புத்தி நடைமுறையிலே. அவருடைய கிரகத்தினுடைய அடைவு துலா லக்னம், 3ஆம் இடத்திலே ராகு தனுசு மனையிலே, 4ஆம் பாவத்திலே சுக்கிரன் தனித்து மகர மனையிலே அமரப்பட்டிருக்கிறது. 5ஆம் பாவத்திலே மாசி மாசம் பிறந்தவர். அதனால் சூரியன் கும்பமனையிலே, சூரியன் புதன் குரு. 8ஆம் இடத்திலே செவ்வாய் ரிஷபமனையில், 9ஆம் இடத்தில் பாக்கிய திரிகோணத்தில் சனி கேது சந்திரன் அமரப்பட்டிருக்கிறது. அப்போ குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு இப்போ நடக்கிறது பாருங்கள். புதன் திசை கம்ப்ளீட்டாக பூரணத்துவம் பெற்று கேது முடிஞ்சு இப்போ நடப்பு சுக்கிர மகா திசையில் சூரிய புத்தி. அப்போ அவருடைய ஜாதகத்தினுடைய பலன்களை சொல்லும் பொழுது இந்த சுக்கிர மகாதிசை என்பது சுய புத்தியை நீங்கள் கடந்து இப்போ சூரிய புத்தி உருண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 4 வருடத்தை கடந்திருக்கிறீங்க. உங்களுக்கு 67 வயசு வரலுமே உங்களுக்கு சுக்கிர மகாதிசை தான் நடைமுறையில். முன்பு இருந்ததை போல இந்த சுக்கிர மகாதிசை நல்ல பலாபலன்களை கொடுக்காது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார உயர்வு படிப்படியாக கீழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் என்று சொன்னேன். இது எனக்கு முன்னாடி, இதற்கு முன்னாடி 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இடத்தில் ஜாதகம் பார்த்த பொழுதும் அதே பாயிண்டை தான் நீங்கள் இது உணர்த்துறீங்க. இதுக்கு என்ன காரணம்? அப்போ துலா லக்னத்துக்கு 4 தானே சுக்கிரன் கேட்டார். ஆமாம், 4 தான் சுக்கிரன் இருக்கிறது. பாவக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தனுசுல வருது, இதுக்கு என்ன நீங்கள் பலன் சொல்கிறீங்கன்னு என்ன கேட்டார். அப்போது பாவக அடிப்படையில் தனுசு மனை, அவர் இயக்கிற நட்சத்திராதிபதி அம்சத்தில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 3ஆம் பாதத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கே என்றாலே லக்னத்திற்கு 6ஆம் பாவத்தம், அதாவது மீனமனையில் அம்சத்தில் உச்சம் பெற்றால் உத்திராடம் 3ஆம் பாதத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பவனி வருகிறது. நான் இல்லைன்னு மறுக்கலை. இப்போ என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்டேன். இல்லை, சுக்கிரதசை எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நிறைய ஜோசியர், ஆனால் நீங்கள் மட்டும்தான் சொன்னீங்க எனக்கு சுக்கிரதிசை நல்லா இருக்காதுன்னு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்கும்போது. அதனால தான் மீண்டும் உங்ககிட்ட நான் அலைபேசியில் தொடர்புங்கிட்டு கேட்குறேன். சரி, இந்த சுக்கிரன் 4 வருடம் ஆகுதில்ல, என்ன கொட்டி கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒன்றுமே கொடுக்கல. அதனால தான் நான் உங்களை கேட்குறேன். நான் எல்லா ஜோசியரையும் பார்த்தேன், இந்த சுக்கிரன் ஆகோ ஓகோன்னெலாம் வர்ணிச்சாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இந்த சுக்கிரன் உங்களுக்கு நன்மை பயக்காது அப்படின்னு அச்சமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு. நான் இருக்கிறதாயே நான் சொல்லணும், இல்லாத இல்லைங்க, நீங்கள் இருக்கிறது தான் சொல்லுவீங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பொருளாதாரம்லாம் கிடுகிடுன்னு சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. போடுறதுல எனக்கு தாயமே ஆகலை, தொட்டது எனக்கு தொடங்கலை அப்படின்னாரு. சரி, நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் பிறக்கும்போது சுக்கிரனுடைய, அதாவது குரு திசையினுடைய இருப்பு 4 வருடம் 6 மாதம் 19 நாள். அதன் பிறகு 19 ஆண்டுகள் சனி மகாதிசை. ஆக மொத்தம் இது ஒரு 4 வருடம் 6 மாதங்கும் போது 19 வருடத்தை ப்ளஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 23 வயசு 6 மாதம் 19 நாள், அதான் 24 வயசு வரலும் உங்களுடைய வாழ்க்கையில் சனி திசை. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன திசை வந்தது? புதன் திசை வந்தது இல்லையா? 17 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சக்க போடு போட்டது இல்லை. புதன் ஒரு படிக்கு 4 படி இல்லை 40 படி உயர்ந்தீர்கள் அல்லவா சார். நீங்கள் சொன்ன வார்த்தை அத்தனையுமே தெய்வ வாக்கு மாதிரி அப்படியே நடந்ததுங்க. ரொம்ப அருமையாக இருந்தேன், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதன் பிறகு உங்களுக்கு கேது திசை மிதமாக போச்சு. இப்போ இந்த 4 வருடமாக தான் உங்கள் வாழ்க்கையில் சரிவு பாதை தொடங்கிடுச்சு.
நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மைதான். ஆனால் மற்ற ஜோசியர்லாம் எனக்கு சுக்கிரன் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னாரு. பாவக கட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னாரு. நான் வந்து ஒரு லேப்டாப்பில் போடும் பொழுது ராசி கட்டமும் என் முன்னாடி வந்துடும், அம்ச கட்டமும் இருக்கும், பாவக கட்டம். நான் கேரளா சூப்பர் சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன், இதில் போட்டவனே வந்துருச்சு. பாவகத்தில் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. பாவகத்தால் தனுசு மனையில் தானே இருக்குது. அப்போ தனுசுக்கு உண்டான பலன் செய்யுமா செய்யாதான்? நிச்சயமாக இல்லை. உன்னுடைய ஜாதகத்துக்கு சுக்கிரன் எங்கே? 4ல். அப்போ ராசி என்ன ராசி? மிதுன ராசி. மிதுன ராசிக்கு யோகாதிபதி இல்லையா அந்த சுக்கிரன்? பஞ்சம விரையாதிபதி. அந்த மிதுன ராசிக்கு 8ல் மறைஞ்சானல்ல, அதுவே முதல் குற்றம். ரெண்டாவது, லக்னப்படி அவன் யாருன்னு கேட்டால் லக்னத்திற்கே அட்டமாதிபதியாக வருவார், லக்னாதிபதியாகவும் வருவார். அவர் எங்கே போய் உட்காந்துருக்கிறார்? 4ல் போய் உட்காந்துருக்கிறார். அப்போ ஆயுளை தீர்க்கம் பண்ணுவார். ஏன்னா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு 9ல் போய் உட்காந்துருக்கிறார். ஆனால் பொருளாதாரத்தை கிடுகிடுன்னு லாக் பண்ணுவார். ஏன்னா ராசிப்படி யோகாதிபதி கண்டுபிட்டாரு, லக்னப்படி பாவி 4ல் வந்து நிறைஞ்சு நிற்கிறாரு. லக்னாதிபதியாக இருந்தாலும் அவன் ஒரு அட்டமாதிபதி. ரெண்டாவது, 2ஆம் இடம்ன்றது தனபாவம், குடும்ப பாவம். இந்த குடும்பஸ்தானத்திற்கே அந்த தனபாவத்திற்கே அவன் வந்து எங்க 3ல் மாரகத்தில் இருக்கிறார். ஒரு சுக்கிரன் நன்மை பயக்கணும்னா நட்புறவு கொண்ட கோள் சனி முதல்ல ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த சனி எங்க போய் இருக்கிறாரு? வீடு கொடுத்த சனி. அந்த சுக்கிரன் மகர வீட்டுக்கு சொந்தக்காரன். அந்த சனி சுக்கிரன் நின்றது மகரத்தில், மகர வீட்டுக்கு 6ல் போய் மறைஞ்சிட்டார். அப்போ எப்படி நல்ல பலன் கொடுக்கும்? இதே வந்து மகரத்தில் சனி இருக்கும் பொழுது தான் மறைஞ்சனால எனக்கு நல்ல பலன் தானே கிடைச்சிது அப்படின்னாரு. அப்போ என்ன? பரிவர்த்தனை. இந்த புதனும் சனியும் பரிவர்த்தனை. நீ பிறக்கும்போது ரொம்ப ஏழ்மையான வீட்டில் பிறந்து உன்னுடைய 24 வயசுக்கு பிறகு படிப்படியாக வயர்ந்து ஒரு சுயம்புலிங்கம் மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் பல கோடி ரூபா சம்பாரித்து சிறப்பாக வாழ்ந்த 100% உண்மைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதே போன்று ஏன் இப்போ உங்களை ஏற்றுக்க முடியல? உங்கள் வாழ்க்கையில் 67 வயசு வரல இந்த தசை அவ்வளோ பெரிய நன்மையை கொடுக்கவே கொடுக்காது. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? இவ்வளோ சுகமாக இருந்துட்டேன், நிம்மதியாக இருந்துட்டு பொருளாதாரம்லாம் கிடுகிடுன்னு வருது. ஐயா எங்கிட்ட வந்து கேட்டு என்ன பண்ணுறது? நீ கவனமாக இருந்துக்க, தொழிலெலாம் குறைச்சிக்க, இருக்கிறதெல்லாம் எல்லாம் பின்வாங்கிடு, எல்லாத்தையும் எடுத்துரு. தொழிலில் போட்டது நீ கட்டணம் கட்டித்தர்றத ரொம்ப கவனமாக கட்டி கொடு. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணி விட்டுடும். நிதானமாக கடந்து வரணுன்னு. இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு மீண்டும் இது நீ பிரம்மா கிட்ட நான் ஏங்க பிரம்ம ஏன் என் தலையெழுத்து அப்படி எழுதுனா? நான் நல்லா கஷ்டப்பட்டேன், இப்போ நான் நல்லா இருக்கிறேன், மீண்டும் என்னோட ரோட்டுக்கே போகக்கூடிய நிலை வந்தால் நான் என்னால் தாங்க முடியலையே, இப்போவே பல கோடி ரூபா இழந்துட்டேன்னு அவர் வந்து புரியாமையே எங்கிட்ட அப்படி மீண்டும் கேட்குறார். நாங்கள்லாம் என்ன சொல்ல முடியும்? எழுதப்பட்டதனுடைய ரூல் என்ன? உன் ஜாதகத்தில் சுக்கிரன் தொடங்கி 4 ஆண்டுகள், அப்போ 67 வயசு வரல உன்னுடைய ஜாதகத்தில் சுக்கிர திசை கடைத்தெருவுக்கே கொண்டு வந்துடும் அன்பர்களே. அப்போ 67 வயசுக்கு பிறகு மீண்டும் உன்னுடைய யோகம் தித்திக்கிறது. எப்படி தித்திக்கிறதுனா, இப்போ பாருங்கள், சூரியன் நின்ற வீடு எங்க? கும்பமனையில். அப்போ சூரியனோட யார் கூடுனா? குரு கூடுனா, புதன் கூடுனா. அப்போ லக்னத்திற்கு 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துக்கு 3ல் பாருங்கன்னா சூரியன் பார்த்தா 3ஆம் இடத்தை கை வச்சிங்கன்னா உபயமனை, தனுசு மனை. தனுசு மனைக்கு 9 குடைவன் யாரு? சூரியன். 10 குடைவன் யாரு? புதன். 2 பேரும் பரிவர்த்தனை, அதாவது தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருக்கு. ரெண்டாவது, முயற்சி ஸ்தானாதிபதியே புதனோட சூரியோடும் கூடும் பொழுது முயற்சி ஸ்தானத்திற்கு 3ஆம் இடத்திலிருந்து பரிவர்த்தனை. அப்போ புதன் திசை நல்ல படிப்படியாக கோல் வச்சுன. அதே போன்று சூரிய திசை அதைவிட பன்மடங்கு உயர்வாக இருக்கும். அப்போ 67 வயசுக்கு பிறகு கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்னன்னு அவர் அப்படியே விரக்தியிலேயே பேசுகிறார். என்ன எழுதியிருக்கோ அதை தானே கிரகங்கள் செய்யும். நான் என்னதான் பண்ணுறது ரொம்ப வருத்தத்தோடு கேட்கிறார். எப்படி ஒரு படி மேலே ஏறணியோ, ஒரு படிக்கு 4 படி மீண்டும் டவுன் ஆக வேண்டிய நேரம். அப்போ நீ ரியல் எஸ்டேட் பண்ணுறதுல பணத்தை போட்டு செய்யாத, கட்டடம் கட்டி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிவிட்டு, கை கட்டி வந்தாலே மிகப்பெரிய பொருளாதாரத்தை இழக்க முடியாதுன்னு அன்றைய தினம் நான் சொன்னேன். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கடந்துட்டீங்க, பல கோடி ரூபாய் இழந்துக்கிட்டே இருக்கிறீங்க. மீண்டும் அன்னைக்கு போன பாதை என்பது வேறு, இன்றைக்கு நடக்கக்கூடிய பாதை என்பது, திசை என்பது வேறு. அன்றைக்கு ஜெயிச்சோங்கிறதுக்காக இன்றைக்கு அதே மாதிரி வெற்றி வாக சூடணுன்றது அந்த விதி உன் கட்டத்தில் இல்லை, நீ தோல்வியை தான் தழுவுவேன். அதனால தான் அன்பர்களே, கண்ணோட்டமாக பார்த்தாலே முன்னோட்டமாக தெரியும் என்று சொல்வதைப் போல
ஒரு கிரகம் ஒரு திசையில் உயர்வையும் கொடுக்கும், ஒரு கிரகம் ஒரு திசையில் தாழ்வை கொடுக்கும். என்னுடைய அகராதியில் நான் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கிறேன், சுக்கிர திசை வந்தால் 100%ல் 80% பேர்களுக்கு 85% பேர்களுக்கு கூட சொல்லலாம் நடுத்தெருவுக்கு கொண்டாந்து விட்டுரும். ஏன் அப்படின்னா கிரக அமைப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலக்கெடு, ரொம்ப டூரேஷன் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது இந்த சுக்கிர மகாதிசை தான். தசாபுத்தியிலே ஆயுள் காலத்தை 120 வருடம்னு மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய கிரக அடைவை போட்டு பார்த்தா சுக்கிர திசை 20 வருஷம், சூரியன், அதற்கடுத்து சந்திரன், செவ்வாய்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆண்டுகள் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுலேயே அதிக காலக்கெடுவை எடுக்கிறது சுக்கிர மகாதிசை தான். அந்த சுக்கிரன் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் நன்மை பயக்கிற இடத்துல அழகா அமைஞ்சிட்டா மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது அந்த சுக்கிரனை பார்க்கலாம். அதே போன்று 80% பேர்களுக்கு இந்த சுக்கிரன் நன்மை பயப்பதே இல்லை. 15%, 10% பேர்களுக்கு நல்ல மிடில் தரமான நல்ல ஒரு வாழ்க்கை ஐஸ்வர்யத்தை கொடுக்குறான். மீதம் இருக்கக்கூடிய 5% பேர்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யங்களை வாரி வழங்குகிறான் இந்த சுக்கிரன். அப்படி இருக்கிறவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய தொழில் அதிபர்களாகவும் மிராசுதாரர்களாகவும் பழம் தின்னு கொட்டப்பட்ட மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக திகழ்கிறதுக்கு காரணம் இந்த சுக்கிரன் 5% பேர்களுக்கு மட்டும்தான் மிக உன்னதமான நிலையை தருகிறது, எல்லோருக்கும் கொடுப்பதல்ல. இவர் ராசிக்கு, மிதுன ராசிக்கு யோகாதிபதி இந்த சுக்கிரன் பாருங்கள், மிதுனத்துக்கு 8ல் மறைஞ்சிட்டார். லக்னத்துக்கு பாவி பாருங்கள், தனித்த கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு நட்புறவு கொண்ட கோள்களோட சனியோட கூடலை. சனி அந்த வீட்டுக்கு 6ல் மறைஞ்சார். அப்போ சுக்கிர திசை 20 ஆண்டுகள் அவர் வாழ்க்கையில் சரிவு. சில மேடுகள் இருக்கலாம், ஆனால் அதே போன்று அகலமான பள்ளத்திலையும் நம்ம அகல பாதாளத்துக்கும் தள்ளிடும். மிகவும் கவனமாக இருக்குன்னு எச்சரிக்கை அவருக்கு விடுத்தாலும் 4.5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய் இழந்து வந்து தான் நிற்கிறார். அன்றைய தினமே நான் சொன்னேன், நீங்கள் மீண்டும் முதல் போட்டு செய்யாதீங்கன்னு. இன்றைய தினமும் கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி பேசும்பொழுது இதே வார்த்தை தான் சொல்கிறேன். அதான் ஏன் உங்கள் பேச்சை நான் கேட்காம கிட்டத்தட்ட ஏறின எல்லா பக்கமும் ஜோதிடர்கள்லாம் ஒரு 10-15 பேரை பார்த்தேன். எல்லாருமே இந்த சுக்கிரன் அப்படி வரும் இப்படி வரும், மகர சுக்கிரன், யோக சுக்கிரன், லக்னத்துக்கு 4ல் போய் உட்காந்துருக்கிறாரு. அவர் வீடு கொடுத்த கிரகம் சனி அம்சமாக உட்காந்துருக்கிறார் பரிவர்த்தனையில், அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு எதுவுமே கொடுக்கல, நீங்கள் சொன்ன மாதிரி மைனஸ் தான் என் வாழ்க்கையில். ப்ளஸ் ஒரு காலகட்டத்தில் கிடைச்சது, இன்றைய தினம் மைனஸ். 67 வயது வரலாம். அதுக்கு பிறகு நிச்சயமாக இந்த பூ உலகத்தில் சிறப்பாக வாழுவீங்க, நல்ல ஐஸ்வர்யத்தோடு இருப்பீங்க. ஆயுள் உங்களுக்கு தீர்க்கமாக இருக்குது, ஆரோக்கியம் நல்ல தீர்க்கமாக இருக்குது, பொருளாதாரம் மட்டும் சீர்குலைவு அடையும். கவனமாக கடந்து கைகட்டி வந்தாலே பின்னாடி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் கிரகத்தினுடைய அடைவே. மீண்டும் அடுத்த நிகழ்வு சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.